குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு குமாரன் மூலமாக கிடைக்கும் ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் என்னும் குமாரன் மூலமாக கிடைக்கும் ஜீவன். ஆரம்ப வசனமாக 1 யோவான் 5:11 பார்ப்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் என்பதும் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதுமே அந்த சாட்சி. நித்திய ஜீவன் என்பது ஒரு கோட்பாடோ எதிர்காலத்தில் அனுபவிக்க போகும் ஒரு வாக்குறுதியோ அல்ல. அது ஒரே ஒருவரில் காணப்படுகிறது, வரையறுக்கப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது. அவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்திய வார்த்தைகளை கவனியுங்கள். அவை மிகவும் திட்டவட்டமானவை, துல்லியமானவை, உறுதியானவை. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று அவர் கூறவில்லை. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் என்று அறிவிக்கிறார். அதன் பின் அவர் இன்னும் தெளிவாக கூறுகிறார். 1 யோவான் 5:12, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரனை இல்லாதவன் ஜீவனை உடையவன் அல்ல. இது கருத்து வேறுபாட்டிற்கோ மனித பாரம்பரியத்திற்கோ மத அடையாளத்திற்கோ இடமளிக்காத இறுதியான உண்மை. இதை தீர்மானிப்பது ஒரே ஒரு காரியம் மட்டுமே. நீ குமாரனை உடையவனா? குமாரனை உடையவனாக இருந்தால் நீ நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதினதன் நோக்கத்தை அடுத்த வசனம் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்கள் என்பதை வெறுமனே நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கவோ ஊகிக்கவோ அல்ல, உறுதியாக அறிந்து கொள்ளும்படியாகவே அவர் எழுதினார். 1 யோவான் 5:13, தேவனுடைய குமாரனின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்றார். நித்திய ஜீவன் என்பது முடிவில்லாமல் வாழும் வாழ்க்கை மட்டுமல்ல, அது தேவனுடைய ஜீவனும் அவருடைய சுபாவமும் ஆகும். நீங்கள் மறுபிறப்பு பெற்ற போது, அதாவது நீங்கள் மறுபடியும் பிறந்த போது, அந்த தெய்வீக ஜீவன் உங்கள் ஆவியில் ஊற்றப்பட்டது. அந்த ஜீவன் உங்கள் பெற்றோரிடமிருந்து பெற்ற மனித இயற்கையை மேம்படுத்துவதற்காக வரவில்லை. அதை முற்றிலும் மாற்றி உங்களை புதிய சிருஷ்டியாக உருவாக்கியது. அதனால் தான் ஆண்டவர் இயேசு கூறினார், யோவான் 3:7, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்படாதே என்று. நீங்கள் பழைய மனிதனின் மேம்படுத்தப்பட்ட வடிவம் அல்ல, கிறிஸ்துவில் புது சிருஷ்டி. தேவனுடைய தெய்வீக ஜீவனை உடையவராக மறுபடியும் பிறந்துள்ளீர்கள். இந்த நித்திய ஜீவன் உண்மையாகவே உங்களுக்குள் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படாமல் இருக்க முடியாது. நித்திய ஜீவனில் ஜீவனை பரப்பும் வல்லமை இருக்கிறது. அதனால் தான் நீங்கள் வியாதி, பயம் மற்றும் இந்த உலகத்தின் எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளுக்கும் மேலாக வாழ முடிகிறது. நீங்கள் இரத்தத்தினாலோ மாம்சத்தின் சித்தத்தினாலோ மனிதனுடைய சித்தத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். யோவான் 1:13 கூறுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது சித்தத்தினாலாவது மனுஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று. உங்களை இயக்குவது மனித ஜீவன் அல்ல, தேவனுடைய தெய்வீக ஜீவன். இந்த உண்மையை உணர்ந்து வாழும் போது சாதாரண வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி தேவனுடைய அசாதாரண வாழ்க்கையை வெளிப்படுத்துவீர்கள். வியாதி, பயம், தோல்வி, இந்த உலகத்தின் வரம்புகள் ஆகியவற்றிற்கு மேலாக வெற்றியோடு நடப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படும். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, என் ஆவியில் நித்திய ஜீவனை அருளி என்னை தெய்வீக சுபாவத்தின் பங்காளியாக்கினதற்காக
உமக்கு நன்றி. எனக்குள் இருக்கும் இந்த தெய்வீக ஜீவனின் விழிப்புணர்வோடு நான் வாழ்கிறேன். உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறேன். உம்முடைய மகிமையை பிரதிபலிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளின் மீதும் ஆளுகையோடு நடக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற உண்மையை தினம்தோறும் வாழ்ந்து எனக்குள் இருக்கும் உம்முடைய தெய்வீக ஜீவனால் என் உலகத்தை தாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 5th of August 2026, and the topic for today is Life Through the Son, Jesus Christ. The opening scripture is taken from 1 John 5, verse 11. And this is the record that God hath given to us eternal life, and this life is in His Son. Eternal life isn't an abstract idea, nor is it something reserved for the future. It's located, defined, and experienced in one place, the Son of God, Jesus Christ. Notice the language of the Spirit. It's deliberate, precise, and absolute. He didn't say God will give us eternal life, but that He has given us eternal life. Hallelujah. Then He goes further. Whoever has the Son has life. Whoever does not have the Son of God does not have life. 1 John 5, verse 12. This is definitive. It's not a matter of opinion, background, or human association. The determining factor is simple. Do you have the Son? If you do, then you have eternal life. Verse 13 further reveals the Spirit's intention. It's for you to know, not assume. It's for you to know, not assume, hope, or speculate that you have eternal life. I write these things to you who believe in the name of the Son of God, so that you may know that you have eternal life. Hallelujah. Eternal life isn't just an endless duration of existence. It's the very life and nature of God imparted to your spirit at the new birth. This life supplants the human life you were born with from your parents. It doesn't coexist with it. That's why the Lord Jesus said, you must be born again in John 3 verse 7. You are not improved, you are recreated. Hallelujah. If this life is truly in you, then it must find expression. Eternal life has the capacity to impart life. It's why you can live above sickness, fear, and the elements of this world. You are not born or sustained by blood, the will of the flesh, nor of the will of man. You are born of God. This is John 1 verse 13. You are animated by divine life. When you live with this awareness, you'll rise above the ordinary and manifest the extraordinary life of God. Glory to God. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Heavenly Father, I thank you for imparting eternal life to my spirit and making me a partaker of the divine nature. I live with the consciousness of this divine life in me, expressing your nature, manifesting your glory, and walking in dominion over circumstances. I walk in the reality of who I am in Christ, impacting my world with your divine life in me. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.